மண்டையா டீ போட்டியா? அப்படியே சமோசா ஜிலேபி எல்லாத்தையும் கொண்டு வா. டேய் மண்டையா, எதுக்குடா காலி பிளேட்? ஆமா, நீங்களும் பாக்கெட்ல பணம் இல்லாம காலியா தானே கடைக்கு வாரீங்க. அதனாலதான் நானும் காலி பிளேட்டை வச்சிருக்கேன். நாளைக்கு தான் சமோசா. இது எனக்கு மான பிரச்சனை. பத்லு வா, இனிமே இவன் கடைக்கு வந்து நாம சமோசா டீ சாப்பிடவே கூடாது. என்ன மோட்டு, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. சமோசா இல்லனா என்ன, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பேப்பரை படிச்சு அறிவை வளர்த்துக்கலாம். அடே மோட்டு, இங்க பாரு. நீ லாட்டரி சீட் வாங்கி இருந்தல, அதோட ரிசல்ட் இங்க வந்திருக்கு. உன்னுடைய லாட்டரி சீட்டை என்கிட்ட கூடு. ஆனா டிக்கெட் எல்லாம் எதுக்கு பத்லு? டிக்கெட்டை வீட்ல வச்சிருக்கேன். ஆனா நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல் பரிசு எனக்கு தான். UP 1415. சரி, இப்பவே பாக்குறேன். UP 1415. UP 1415. இல்ல இல்ல இல்ல. டக்க சிக்கு டக்க சிக்கு டக்க சிக்கு டக்க சிக்கு டே. அடே, உன் லாட்டரி சீட்டுக்கு தான் பரிசு விழுந்திருக்கு. என்னது? UP 1415 க்கு பரிசு கிடைச்சிருக்கா? கொண்டா கொண்டா கொண்டா. ஆஹா, என்னால நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. UP 1415 க்கு 5 கோடி ரூபாய். அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. எங்க குடியா? கதடா, போட்டோ பார்த்தலோ கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. ஐயோ பத்லு, சீக்கிரமா டிக்கெட் வீட்ல இருக்க எடுத்துட்டு வரலாம். ஆஹா, லாட்டரி டிக்கெட்ல கோடி கணக்குல பணம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா. ஆனா போறது வீணா போட வேணாம். அது உனக்கு இல்ல, எனக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இல்ல. ஓட்ட பாருடா. ஜான் ஆக போறான் டான். இந்த ஜான் ஆக போறான் டான். இப்பவே என் கைக்கு வரணும் அந்த லாட்டரி டிக்கெட். இல்லனா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் பர்மனன்ட் டிக்கெட். ஐயோ சூப்பர் பாஸ், என்னமா பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்க? என்ன நான் சொல்றது? இல்ல இல்ல, நாங்க சும்மா கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, கோடீஸ்வர கீடீஸ்வரன் என்ன டபாய்க்க முடியாது. ஏன்னா இந்த டான் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப உஷாரானவன். ஆஹா, பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா மிரட்டுறீங்க? எனக்கே பயம் வந்துருச்சு. என்ன நான் சொல்றது? போறத விட்டுட்டு அவங்க கிட்ட போய் அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட அப்படி சீக்கிரம் தான் ஒண்ணுமே கிடையாதுடா. என்ன ஏன் பாக்குறீங்க? போய் அவங்கள பிடிங்க. அட மண்ட பசங்களா, வேன் தான் இருக்குல்ல, வேனை எடுத்துட்டு போங்க. என்னையும் கூட்டிட்டு போகடா. திங்க மட்டும் தாண்டா நீங்க லாய்க்கு. தப்பிக்க பாக்குறீங்களா? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியுமா? அது நடக்காது. ஆஹா, மாட்டிக்கிட்டா. மோட்டு, காப்பாத்து. என் நண்பனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை காலி பண்ணிடுவேன். நீ அந்த லாட்டரி டிக்கெட்டை குடுக்கலனா உன்னோட நண்பனை நானே இப்ப காலி பண்ணிடுவேன். மோட்டு, ரொம்ப மேல தூக்குறான் மோட்டு. அம்மா, நான் டிக்கெட்டை வேணா உன்கிட்ட கொடுத்துறேன். அவனை விட்டுரு. அடே மோட்டு, சொன்னா கேளு. அந்த சீட்டை இவங்கிட்ட கொடுத்துடாத. முத வாழ்க்கையில நமக்கு பணக்காராக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. உன் உயிரோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு டிக்கெட் ஒண்ணு முக்கியம் கிடையாது. இருங்க, நான் இப்பயே கொண்டு வரேன். அது நானும் மோட்டை கூட போய் டிக்கெட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க வச்சிருக்கானோ தெரியாது, பாவம் தேடணும் இல்லையா? போயிட்டு வரட்டுமா? விடுறீங்களா? நீ எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை என்ன ஏமாத்திட்டா? அப்படி நான் ஒரு வேலை வரலன்னு வைங்களேன், என் ஃப்ரெண்ட் ஜட்கா வேணா போட்டு தள்ளுங்க. நான் இப்போ மோட்டுக்கு உதவி பண்ணியே ஆகணும். ப்ளீஸ். ஓகே. ஓ, லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு வா. ஐடியா. இங்க பாருங்க டான் சார், வீட்ல டிக்கெட் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நான் போனதா கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். போகட்டுமா? அது நடக்காது. என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்னை ஏமாத்திட்டு என்னால எங்கேயும் ஓட முடியாது. நான் எஸ்கேப் ஆயிட்டா கூட மோட்டு வந்து உன் வலையில மாட்டிக்குவான். அதனால நீ பயப்படாத. அப்படின்னா சரி, நீ போ. டிக்கெட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மோட்டுவுக்கு நீ உதவி பண்ணு. போ. ஏ ஜானு, என் உதவி இல்லாம அவங்களால எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. அதனால நானும் போறேன். ஒருவேளை நான் வரலன்னு வையி, கசிட்டே வருவான்ல, அவனை நீ புடிச்சுக்குவ. அப்புறம் அவனை சுட்டும் கொன்னுருவ. அதனால கண்டிப்பா நான் வந்துருவேன். நான் போட்டா? ஓகே ஓகே, சீக்கிரமா போய் அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு வா. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான்.
எல்லாரையும் அனுப்பிட்டீங்க, யாருமே இங்க இல்லையே. யாரும் வரலனா என்ன பண்றது? யாரும் திரும்பி வரலனா யார சுடுவீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அடே மண்டையா, அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. மோட்டு வரலனா நான் பத்லுவ சுட்டு கொன்னுடுவேன். அதே மாதிரி கசிதே வரலனா ஜக்காவை சுட்டு கொன்னுடுவேன். பத்லு திரும்பி வரலனா நான் மோட்டுவ சுட்டு கொன்னுடுவேன். ஒருவேளை ஜக்கா திரும்பி வரலனா நான் உடனே கசிதேவை சுட்டு கொன்னுடுவேன். எப்படி என் திட்டம்? அதனால நான் சொல்றது மட்டும் உறுதி. யாராவது வந்துதானே ஆகணும். ஒரு நிமிஷம் பாஸ். இந்த மோட்டுவுக்கு பதிலா நீங்க பத்லுவை சுட்டு கொண்டுருவீங்க இல்லையா? இல்லனா இந்த பத்லுவுக்கு பதிலா மோட்டுவை சுட்டு தள்ளிடுவீங்க, அப்படிதானே? அப்புறம் இந்த கசிடேவுக்கு பதிலா ஜட்காவை கொண்டுடுவீங்க, ஜட்காவுக்கு பதிலா நீங்க அந்த கசிடேவை கொண்டுடுவீங்க, அப்படிதானே? சரி, ஒருவேளை யாருமே வரலன்னா அப்ப யார பாஸ் நீங்க சுட்டு கொல்லுவீங்க? அண்டாவாயா, நீ என்ன ரொம்ப குழப்புற. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, புரியுதா? இவன் வரலனா நான் இவனை சுட்டு கொன்னுடுவேன். ஆனா இவன் வரலனா இவன் எங்க போவான்? இவனை எங்க போய் பிடிக்கிறது? என்னையே குழப்பிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேங்குது. யாருக்கு பதிலா நான் யார சுடுறது? ஆஹா, டிக்கெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த ஜாடியில இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே இல்ல, என்ன பண்றது? எங்க வச்ச? இதுக்குள்ள இருக்குமா? இங்க நல்லா யோசிச்சு பாரு மோட்டோ, நல்லா யோசி. 1 கோடி 2 கோடிக்கு இல்லப்பா, 5 கோடி. 5 கோடி ரூபாய் சீட்டை எங்க வச்சேன்னு தெரியல. நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேயா. ஏ கஜா கஜா, அப்ப அந்த 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி டிக்கெட் அந்த டான் கிட்ட கொடுக்க போறியா? இந்த மாதிரி டானை எப்படி மேய்க்கணும்னு எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதுப்பா. அதாவது அந்த 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம். இந்த ஜான் பையன் காசு கிடைக்கலன்ற டென்ஷன்ல அவங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்ற? நம்ம சேஃப். ஆனா போனது வீணா போனவனே. என் ஃப்ரெண்ட விட எனக்கு 5 கோடி ரூபாய் முக்கியம் கிடையாது. 50 கோடி ஆனாலும் சரி, அவனை நான் காப்பாத்தியே தீருவேன். ஆஹா, ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளதான் டிக்கெட்டை வச்சிருக்கேன். அடே மோட்டோ, டிக்கெட் எங்கடா? இங்க பாருங்க, டிக்கெட் இங்க இருக்கு. இது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? கூடை நீ சோடாபுட்டி. ஏய் நில்றா, ஓடாத நில்லு. கசிட்டே, நில்றா. என்னால ஓட முடியலப்பா, நில்லு. மன்னிச்சிருக்கேன், நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். இன்ஸ்பெக்டர் சார், சார் நில்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், நில்லுங்க சார். ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சீக்கிரம் வா. சிங்கம் சார், சிங்கம் சார், உங்களதான். எல்லாம் சிங்கம். ஏய் ஸ்ப்ரெட் ஆகி போங்கடா. போடுங்க சார். அட பாவி, அத இங்க என்னதான் நடக்குது? இன்னும் யாராவது பாக்கி இருக்கீங்களா? இல்லன்னா எழுந்திருக்கலாமா? என் மேலையா ஏறி போறீங்க? உங்க யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல. இது என் பாடி, நேஷனல் ஹைவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா நில்லுங்க, இல்ல சுட்டுடுவேன். மறுபடியும் முதல்ல இருந்தா என் வேலையை செய்ய விடுங்கடா. இல்ல இந்த தடவை நான் சொல்றேன். மோட்டுக்கு பதிலா பத்துலுவ சுட்டுருவோம், பத்துலுக்கு பதிலா மோட்டுவ சுட்டுருவோம். மோட்டு பத்துலோ 2 பேருமே இல்லையே பாஸ். அவங்க வருவாங்கடா மாட்டையா.
கசிட்டேக்கு பதிலா ஜட்காவை, ஜட்காக்கு பதிலா கசிட்டேவை அவங்களும் வருவாங்க. என்ன புரிஞ்சுதா? இதுக்கு மேல என்ன குழப்பாதீங்கடா டேய். இதுல விஷயம் என்னன்னா இதுவரையில யாரும் வரல பாஸ். இனியும் யாரும் வரலன்னா யார சுட போறீங்க? இத பத்தி நான் யோசிக்கலன்னு நினைச்சியா? அப்படி யாருமே வரலன்னா நான் உன்னை சுட்டு கொன்னுடுவேன். அங்க பாருங்க லாட்டரியே வருது. பரத்து நம்ம கிட்ட தான் வருது பாஸ். அதுக்கு பின்னாடி அவனுங்க வரானுங்க. அதிர்ஷ்டம் நம்ம கிட்ட வருது. சீக்கிரம் எடுத்துக்கோங்க. எங்க போச்சு? நீங்க சொன்னபடியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க டிக்கெட்டு. அதனால இப்ப இந்த டான் தர போறான் உங்களுக்கு சாக்லேட். அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்ச டயலாக் விடுறீங்க? என்ன நான் சொல்றது? ஏய், சால்ரா அடிக்கிறத விட்டுட்டு வந்து இந்த வேலைய பாரு. பாஸ் பாஸ் என்னாச்சு பாஸ்? ரிசல்ட் சரியா வந்திருக்குல்ல பாஸ்? இவனுங்க கோடி கோடின்னு நம்மள தெரு கோடியில கொண்டு நிக்க வச்சுட்டாங்க. ரிசல்ட் என்னவோ கரெக்டா தான் இருக்குடா பாட்டையா. ஆனா இந்த லாட்டரி டிக்கெட் போலியான லாட்டரி டிக்கெட். அடேங்கப்பா என்ன பாஸ்? வாயை மூடுனா உண்மையிலேயே பஞ்சு விட்டுருவேன். நானே 5 கோடி ரூபாய் போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன். பஞ்சு கிச்சுனா டிஞ்சு வைக்கிறேன். மகாராஜா லாட்டரி டிக்கெட்டுக்கு பரிசு விழுந்திருக்கு. ஆனா இவனுக்கு வச்சிருக்கிறது ராஜா டிக்கெட். டிக்கெட் டிக்கெட்னு எனக்கு வச்சிட்டீங்க நீங்க ரிவிட். அதனால உங்க எல்லாருக்கும் இப்ப கொடுக்க போற ரிப்பீட். அடேங்கப்பா என்ன பஞ்சு டேப்லெட். இப்படியே வெட்டியா பேசிட்டு இருக்காம போய் அவங்கள புடிங்க. அது இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள பசிக்குது. நான் அதனால உடனடியா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். இப்ப எனக்கு என்ன சாப்பாடு? ரொம்ப பசிக்குதேன். ஏய் என்னப்பா மோட்டு காத்துல பறந்துக்கு நிக்கிற? டாக்டர் ஏதாவது கண்டுபிடிச்சு குத்தாரா என்ன? அட என்ன சொல்லுப்பா நமக்குள்ள என்ன? அட என் சொட்டத்தல என்னப்பா பண்ற நீ? அட மேஜிக்கா பண்ற? என்னப்பா மேஜிக் இது? கூடையில இருக்கிற காய்கறில காலி ஆகி நிக்குது. எல்லாத்தையும் சாப்பிடு. அட இம்மா காய்கறியை எப்படிப்பா துண்ணுகின நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு. வேற எங்காவது போய் வேற ஏதாவது சாப்பிடலாம். இப்ப நான் சமோசா சாப்பிட போறேன். ஏன் மோட்டு அதெல்லாம் சாப்பிடாத. ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு காசா கொடு. ஆடா இருந்த எல்லா சமோசாவையும் தின்னுட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன்ன சும்மா விட மாட்டேன். நெல்லு ஒன்ன சும்மா விட மாட்டேன். ஆடா என்ன நடக்குது இங்க? நீ டாக்டர் ஜக்கா கிட்ட இருந்து கேஜெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க. ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். என்ன மரியாதையா கீழே இருக்கு. ஐயோ காப்பாத்து. மோட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அடடா டாக்டர் உனக்கு புதுசா ஏதாவது கேஜெட்ட கொடுத்துட்டாரா என்ன? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இவனை மேலேயே வச்சுடு. என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இத மாதிரி ஓசில எதையுமே சாப்பிட்டதில்லப்பா. இது என்ன மேஜிக்கா? மோட்டோ நிறுத்தை. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டா அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுவேன்?
இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. சமோசா டக்கு சிக்கி டக்கு சிக்கி மேகம் கருக்கு டக்கு சிக்கி டக்கு சிக்கி பிரமாதமா இருக்கு. கிளைமேட் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு சேர போட்டு உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு 2 சமோசா சாப்பிட்டு சூடா டீ சாப்பிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு கிளைமேட் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. பஜாரா ஊட்டாண்ட நீ வராங்காட்டினா குண்டு பூசினே உன்னாதான் தேடிக்கின்னு இருக்கிறேன். என்ன நினைச்சுக்கினே நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு பாத்தியா? விட மாட்டா உன்னை. துண்ணதுக்கெல்லாம் பைசாவை வையி. என்னது தின்னாங்க? யாரு தின்னாங்க? என்னடா நினைச்சுக்கிறீங்க? எரிய டபாய்க்கிறீங்களா? உன்னை இங்க பாரு மோட்டோ, காலையில யார் முகத்துல முழிச்சோன்னு தெரியல. அந்த அக்கா அந்த ரவுண்ட் கட்டி நான் அடிக்குது. என்ன பண்ணுவேன்? அந்த பொம்பளைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கிட்ட காசு கட்டி நம்மள அடிக்க வருது. அங்க பாரு, நம்ம கசிட்ட டீ கடைக்காரங்க வராங்க. அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். காப்பாத்துங்க, அந்த ராட்சசி கிட்ட நீங்களே காப்பாத்துங்க. தேவையில்லாம அந்த அக்கா எங்களை போட்டு சாத்துது. அந்த அம்மா கையில இருந்து உங்களை யார வேணாலும் காப்பாத்தலாம். ஆனா எங்க கையில இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. என்னடா இது? ஆளாளுக்கு நம்மள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நாம என்னதான் பண்றது? சீக்கிரமா ஒரு முடிவேடு மோட்டோ. நாம இவங்க கண்ணுல படாம தப்பிச்சிடலாம். செங்கம் சார், செங்கம் சார், இந்த நியாயத்தை நீங்க தான் கேட்கணும். மோட்டோ எல்லா சமோசா வாங்கி தந்துட்டான். ஆமா சார். என் பைப்புலயே மண்ணள்ளி போட்டான் சார் அவன். அடையன தூக்கி போட்டு அஷ்டா சார் அவன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீங்களாவது போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். அதை அவன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டான். இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் இருக்கேன்ல. அத நம்ம எல்லாம் ஒரு நண்பர்கள் மாதிரி. நான் மோட்டுவுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்க போறேன். கடுமையான தண்டனை. கவலைப்படாதீங்க. தண்டனை கொடுப்பீங்களா? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். கண்ணா, என்ன இல்லன்னா என்ன ஆகும் நான் கேக்குறேன். நீ என் வண்டியை விட வேகமா போகவே முடியாது. நான் உன்னை துரத்திட்டு வந்து பிடிப்பேன். அத மறந்துடாத. மோட்டர் பைக்கோட வேகத்தை இப்ப பாக்குறேன். எங்க பிடிச்ச பாரு. பாத்தியா கண்ணா, என் வண்டி என்ன வேகமா போகுதுன்னு. எவனாவன் சிவப்பு ஜெயில கரடி மாதிரி. எப்ப பாரியா பொண்ணு என்ன பண்றேன்னு. அட கடவுளே, நான் எப்படி இந்த வண்டியில காத்துல பறக்கிறேன்? பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏய் மோட்டு, இறக்கி விடு. நீ பிரேக் பிடிக்காத. பிரேக் பிடிச்சா கீழே விழுந்துருவ. நீ பிரேக் பிடிக்காத வரைக்கும் வண்டி கீழே விழாது. ஏய் மோட்டு, மோட்டு சார், தயவு செஞ்சு எதை இறக்கி விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பாரு ஒண்ணு சுத்தம் விடுற. ஐயப்பா, வேணாம் மோட்டு, சுத்தா கேளு, எதை விட்டுடு. அடேங்கப்பா, இதோ வரேன்டா. அடே பரைக்க முடியா, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. அட மோட்டு, பத்லு, என்னோட சகோதர நண்பர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? அதை சொல்லுங்க. நான் என்னத்த சொல்லுவேன்? யார பார்த்தாலும் என்ன வில்லன் மாதிரியே பாக்குறாங்க. எல்லாரும் என்ன அடிக்க வராங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. எல்லாரும் இங்கதான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை சிங்கமும் வந்துட்டாரு. அவர்கிட்ட நம்ம நியாயத்தை கேட்போம். அட, சிங்கம் வரலன்னா கூட என்ன பிரச்சனை? நான் தான் உங்க கூடவே இருக்கனே. நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர விடவே மாட்டேன். நீங்க 2 பேரும் இப்போ என்ன சரணடைஞ்சிட்டீங்க இல்லையா? இவங்க 2 பேரையும் நீங்க யாரு என்ன செய்யணும்னு நினைச்சாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன வந்து சரணடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காதயா டாக்டரே. நீ ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்திருப்ப. அதை வச்சுதான் இவங்க இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போது நிறுத்துங்க. இனிமே யாரும் பேச வேண்டாம். விடாதீங்க, அவங்கள புடிங்க. தப்பிக்க விடாதீங்க. மாத்தாங்க, மாத்தாதீங்க. யார் அடிக்கிறீங்கன்னு தெரியல. சொன்னா கேளுங்க. வேணாம், ரொம்ப வலிக்குது. விட மாட்டேன். கொஞ்ச நேரமா நம்மளுக்கு லீவ் விட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க சார். அடிக்காதீங்க, நான் தான் கீழே கிடக்கிறேன். அடிக்காதீங்க.
ஐயோ சொட்ட மட்ட வைக்க போதா கொஞ்சம் பாருங்க. அட இது டீ கடைக்காரல்ல ஜகா வாங்கிட்டான் பத்தியா அந்த குண்டு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு ஏலியனால தான் செய்ய முடியும். நிச்சயமா அது வேற்று கிரகத்துல இருந்து தான் வந்திருக்கணும். அது மோட்டுவோட வேஷத்துல இருக்கணும். அத நிறுத்துங்கப்பா. என்கிட்ட ஏலியன்ஸ் அரெஸ்ட் பண்ண எந்த சட்டமும் இல்லையே. என்ன பண்றது? அவனை எப்படி நான் அரெஸ்ட் பண்ண முடியும்? அவன் மேல எப்படி வாரண்ட் போட முடியும்? சொல்லு மோட்டு, இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஏலியனை செயலிழக்க வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புது ஆயுதத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இதையெல்லாம் நம்ம டாக்டர் சாரால மட்டும் தான் பண்ண முடியும். சமாளிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இந்த துப்பாக்கியால எந்த ஏலியனை சுட்டாலும் அந்த ஏலியன் மயக்கம் போட்டு விழுந்துரும். சரி வாங்க, தாமதிக்க வேண்டாம். முதல்ல போய் அந்த ஏலியனை இந்த துப்பாக்கியால சுட்டு பிடிப்போம். அதுக்கப்புறம் என் ஆராய்ச்சிக்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன். இது சரியா வராது. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாமா? இதோ கிளம்பிட்டேன். பை. கண்டுபிடிச்சிட்டேன். இவன் தான் அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? என்ன மாதிரியே வேஷம் போட்ட டூப்ளிகேட் நீ. என் பேரு மோட்டு. என் பேரு மொட்டேஷா. நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். ஓஹோ, நீதான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? உன்னை ஊர் மக்கள் முன்னாடி நிப்பாட்டாம நான் விட மாட்டேன். உங்க 2 பேர்ல ஏலியன் யாருங்கறத சொல்லுங்க. இந்த கன்னால அவங்கள சுட்டு நான் மயக்கமடைய வச்சிடுறேன். டாக்டர் பரங்கிக்கா மண்டையா, இவன் தான் ஏலியன். இல்ல நான் தான் மோட்டு. இல்ல இவன் பொய் சொல்றான். இவன் பொய் சொல்றான். நான் தான் மோட்டு. என்ன பாது? இவங்கள யாரு மோட்டுங்கறத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. எங்க மோட்டு இருக்கானே, அவன் குஸ்தி பயில்வான்ல நம்பர் 1. அவனை ஜெயிக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் எங்க மோட்டு. இப்போ அது நீங்க நம்புறீங்களா? நான் தான் உண்மையான மோட்டு. பரங்கிக்கா மண்டையா, வேண்டாம் வேண்டாம். நான் தான் நிஜமான மோட்டு. அவன் போய் சொல்றான். அவன் பேச்ச கேட்காதீங்க. எப்படியாவது கண்டுபிடி பட்லு. நீ தான் இதுக்கு உதவி பண்ணணும். சீக்கிரம் ஐடியா. உங்க 2 பேருக்குள்ள சமோசா சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டி வைக்கலாம். சமோசா சாப்பிடுற போட்டியில மோட்டுவை யாராலையும் ஜெயிக்க முடியாது. பிரமாதம். சமோசாவை எடுத்து வாங்க. சீக்கிரமா எடுத்து வாங்க, பசிக்குது. எந்த விஷயத்துல வேணாலும் நீ போய் சொல்லலாம்டா. ஆனா சமோசா சாப்பிடுற விஷயத்துல இந்த மாவட்டத்திலேயே என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. உண்மையை ஒத்துக்க. நீதான் ஏலியன்றத ஒத்துக்கடா. இல்ல சாப்பிட்டு நிரூபி. போதும், நான் இது சாப்பிட்ட பழக்கம் இல்ல. என்ன, உங்க பிளானட்ல சமோசாவே கிடையாதா? ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். அங்க சமோசாவே கிடையாது. ஆனா இது ரொம்ப ருசியா இருக்கதால நான் சமோசா கடை வைக்க போறேன். அப்போ அவன் தான் ஏலியன். இவன் நம்ம மோட்டு. இங்க பாருங்க, சமோசாவை சல்லி சல்லியா நொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். I am sorry. என்னால உங்க எல்லாருக்குமே நிறைய கஷ்டம் ஏற்பட்டுருச்சு. நான் இனிமே இங்க வரவே மாட்டேன். என்ன போக விடுங்க. இந்த வட்டாரத்திலே சமோசா சாப்பிடுறதுக்கு என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்படி சமோசா வந்து உன்னை கவுத்த பாத்தியா? உண்மையை நீ ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உன்னால எனக்கு இவ்வளவு சமோசா கிடைச்சது. சரி, நான் போயிட்டு வரேன். மீண்டும் சந்திப்போம். இல்ல இல்ல, என் சமோசாவை கொடு. என் சமோசா, என்னோட சமோசாவை கொடு.